ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. என்னென்னா, காலையில் வேக்கப் சாங்க பார்த்தீங்களா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் கண்டிப்பாக பார்க்கவே இல்லை. சரி, இப்போ தான் போயிட்டு பார்த்தா அடடே அடடடடடடா அடடடே வேற மாதிரி இருக்கே. நேற்று சாயங்காலம் வந்துட்டு ஒரு காதல் வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி நான் இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை நீட்டதும் விஜய் பார்வதி வந்தது ஒரு அகு கொடுத்ததும் அடடடடா அப்போயே வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம்லாம் இருந்துச்சு. அதுவும் நான் அப்பயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், மைக்கு மறைச்சி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசின இவங்க அந்த ஹக் பண்ணும்போது அவங்களோட ஹார்ட் பீட் டக்குடுன்னு கேட்கும்போது அடடா வேற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பச்சைக்குடி காட்டுறது, நாங்கள் காட்டுற பச்சைக்குடின்னு சொல்லிட்டு கமருதீன் விஜய் பார்வதிக்கு வந்துட்டு, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதல் ஜோடிகளுக்கு வந்துட்டு இதான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற காதல் ஜோடி மாதிரி உருவாகிறவங்களுக்கு ப்ரொமோவில் வந்துட்டு காதல் சாங் போட்டு விடுவாங்க. இப்போ எஃப்ஜே வியானாக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க காதல் பாட்டை, இந்த போடுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கும் நம்ம கமருதீனுக்கும் ஒரு அழகான ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. நான் பார்த்தோன்னே ஆடிட்டேன், அசைஞ்சிட்டேன். அப்பா அப்படியே அதான் சொல்லுங்க, வாவ் அப்படின்னு தான் வந்தது. ஏன்னா அந்த பாட்டு அந்த மாதிரி என்னென்னா சம்திங் அந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கும் லவ் வந்துடும். பட் ஆனால் அந்த கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். சரிங்களா? அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை வந்து அதில் வந்து இவங்க வீட்டுக்கு அவமானம் ஆகிடும். அதனால் பிரபு வந்து கோச்சிட்டு போயிடுவார். அங்கே போய்ட்டு ஜெயம் ரவி அவங்கள கரெக்ட் பண்ணி அந்த காதலை இது பண்ணுறதுக்காக ஒரு அழகான ஒரு படம். அந்த படத்தில் வர அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை தூக்கி இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போடும்போது தான், ஏன்னா அங்கே யார் இருக்கா இப்போதைக்கு. இப்போது நார்மல் டேஸில் வந்து அந்த பாட்டை போட்டதுக்காக பெருசாக தாக்கம் இருந்திருக்காது. இருந்தாலும் யோசிப்பாங்க, இன்னும் எப்பவுமே குத்து கும்மாங்குத்துன்னு பாட்டை போடுவாங்க, திடீர்னு வந்து லவ் சாங்கை போட்டிருக்காங்களோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இப்போது அம்மா இருக்கே, விஜய் பார்வதி அம்மா இருக்கே, அடடே. அதுவும் அந்த பாட்டில் ஸ்பெஷலி நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். கரெக்டாக அந்த சரம் அது ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் பாருங்கள், நம்ம கமருதீன் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கமருதீனோட அம்மா கூடயும் விஜய் பார்வதி கூடயும் எல்லோரும் ஆடினது, அவங்கள நடுவில் நிற்க வச்சு இவங்க எல்லாரும் சுற்றி சூப்பராக அடடா வேறு மாதிரி சம்பவங்களாக இருந்தது. அதில் வந்து முக்கியமாக இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல் தான். ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் அடடடா அடடே. அப்புறம் ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூப்புக்கு அழகான காரணமே காதல் தான். இப்படியே சொல்லிட்டு போகலாம் அந்த பாட்டை பற்றி நிறையா. ஸோ அதை வந்து இவங்களுக்கு டெடிகேட் பண்ணதில் உண்மையிலேயே பிக் பாஸ் வேறு லெவல் பிக் பாஸ். அதனால தான் நான் என்னடா இது சொல்லிகிட்டே இருக்காங்களே, நானும் சரி அதை என்னங்க நாளைக்கு தான் வேக்கப் சாங்கில் வந்து யார் வெளியே போகிறாங்கன்னு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க? நான் உண்மையிலே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, இப்போ எல்லாருமே வந்துட்டு க்ரீன் சிக்னலில் தான் இருக்காங்க. வெளியே வந்து இவங்க எடுக்க போகிறதா முடிவாக இருக்கும் போல இருக்குது. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் சேரணும்னு நினைக்கிறீங்களா? நான் உண்மையிலே சேரணும். நேற்று ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த காதலை பார்க்கும்போது. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.